ஆமாம் சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் எல்லாம் தொடக்கூடாது. புரியுதா? மெயினா இது 3 கிழங்கு தொடவே கூடாது. இதெல்லாம் நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தீங்கன்னா, காய்கறினா என்னென்ன பாவக்காய், கோவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி காய்கள் தான். அவரைக்காய், வெண்டைக்காய், நாட்டுக்காயா கத்திரிக்காய். சாப்பிடணும்னு சொல்றாள். ஆமா, கோஸ் எடுத்துக்கலாம் நிறைய. ரைட் கோஸ் ரைட். வந்து இன்சுலின் நிறைய இருக்கு. அது வந்து காலிஃபிளவரை நீங்க எனக்கு அந்த டெய்லியே கோஸு இன்சுலின் இது காலிஃபிளவர் இது ரெண்டையுமே நீங்க ஆவியில வேக எனக்கு வச்சு என்னமோ அந்த மத்தியானத்துல. கோஸோட ஸ்மெல்லு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அதனால எது? கோஸோட ஸ்மெல்லு பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னா கஷ்டம்தான் உங்களுக்கு. இல்ல அதனாலவே எனக்கு நான் மட்டும் பிடிச்சா சாப்பிட்றேன். எனக்கு மட்டும் பிடிச்சா சாப்பிட்றேன். வாயில வைக்க வழங்காது எனக்கு. அதுவும் அந்த பசங்கள்லாம் காலிஃபிளவர் கேட்போம். சின்னவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவளுக்கு நான் பண்ணி கொடுத்தது கிடையாது. வேற வழியே இல்லை. நான் தானே சாப்பிட்டேன். அதுதான் இப்போ உயிரை நல்லபடியா காப்பாத்திக்கணும்னா அப்படிதான் வழி. வேற வழி இல்லை. என்ன இல்ல பண்றது சொல்லுங்க? காலிஃப்ளவரை வித்தியாசமா காரியங்கள்லாம் பண்ணினா நல்லா தான் இருக்கு காலிஃப்ளவர். பட் வந்து வெறுமனே சும்மா வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அப்படிதான் நான் அதுலதான் குழம்பு ரசம் விட்டுன்னு சாப்பிட்டா சாதம் மாதிரியே இருக்குது டேஸ்ட் உங்களுக்கு. ரைட் பார்க்குறேன். எதுக்கு ஒரு 2 மாதம் பார்க்குறேன். ஆனால் வந்து நீங்க வாங்க, எங்காத்து வாங்க, நான் ஒரு நாளைக்கு பண்ணி போடுறேன் அந்த டயட்டு. ரைட் எப்படி ரைட் இருக்குன்னு பாருங்க. எப்படி வரணும் இப்போ அடுத்த மாதம் ஒரு 2-3 நாளைக்கு வரைச்சு ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வரேன் நான் பண்ணி தரேன். எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். ரைட் ரைட் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சொல்லி கொடுத்து உங்க ஆட்டுல பண்ணி சாப்பிடுங்க. ஊசியே வேண்டாம் உங்களுக்கு. ரைட் ஊசிய உடனே நிறுத்திடணும். அதை ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பா நீங்க இருந்தீங்கன்னா, ரைட் ரொம்ப கண்டிப்பா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊசியே வேண்டாம். பாதாம் தர டெய்லி 40 பாதாம் ஊற வச்சு சாப்பிடணும். நாள் ராத்திரி ஊற வச்சிடணும். பெரிய ஊற வேலையா வச்சுட்டு வந்து இதே சிந்தனையிலேயே இருக்கணும் போல இருக்கு. ஆமாம், அப்படி சொன்னீங்கன்னா இன்சுலினா வேணா ஒரே 1 வருஷம் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கொண்டு வந்துடலாம். உடம்ப நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ரைட் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து நல்ல டைம்ல சொல்கிறேன். ஆமா. அதனால ஆமா. பண்ணுறேன். இல்ல 8லாம் ரொம்ப அதிகம். நீங்க அப்படி வச்சுருக்கவே கூடாது. உடம்ப ரொம்ப கஷ்டம். ரைட் நான் அப்படிதான் வச்சிருந்தேன்ப்பா. எங்க பார்த்தாலும் உடம்பு பூரா தோள்பட்டை எல்லாம் குடைச்சல், ஆமா நெஞ்சில வலி. அப்படிதான் அப்புறம் ஆன்ஜியோ பண்ணியாச்சு எல்லாம் பண்ணிட்டேன். அப்போ 35% அடைப்பு இருக்கு. ஒரே தோள்பட்டையில குடைச்சல் இருந்துட்டே இருக்குன்னு இவர் இந்த ஈகோகிராம் பார்த்துட்டு உடனே அடைப்பு இருக்கு, நீ ஓடு, மூச்சு திணறது, உனக்கு நடக்க முடியல, ட்ரெட்மில்ல நடக்க விட்டு இங்க இருக்கிற டாக்டர் ஓடு ஆன்ஜியோ பண்ணுட்டார். அப்புறம் மெட்ராஸ்க்கு போய் ஆன்ஜியோ பண்ணி அவன் 30% தான் இருக்கு, பயப்பட வேணாம்னு சொன்னான். அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு அந்த இன்சுலினை போட்டுண்டு. கொஞ்சமா கஷ்டப்படல. இப்போ வந்து நம்ம நாக்க கட்டி வெளியில வச்சிடணும்.